கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை தினசரி பயண திட்டங்கள். நாள் 1. எல்லாம் வல்ல அண்ணாமலையார் திருவருள் துணையுடன் சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு நேபாள் நாட்டில் அமைந்துள்ள காத்மாண்டு சர்வதேச விமான நிலையத்திற்கு நலமுடன் சென்றடைதல். அங்கு எமது பிரதிநிதிகள் வரவேற்று தங்கும் இடத்துக்கு அழைத்து சென்று 3 நட்சத்திர விடுதியில் இரவு தங்குதல். நாள் 3. கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை புறப்படுதல். சுமார் 145 கிலோமீட்டர் பயணம் செய்து 1600 மீட்டர் உயரத்தில் நேபாளில் உள்ள சியாப்ருபேஷி நகரம் சென்றடைதல். போகும் வழியில் மதிய உணவு வழங்கப்படும். அங்கு இரவு தங்குதல். நாள் 4. காலை உணவுக்கு பின்னர் பயணத்தை தொடர்தல். 3960 மீட்டர் உயரம் 3 மணி நேர பயணம் செய்து நேபாள் பார்டர் சென்றடைந்து அங்கு சீனா மற்றும் நேபாள் நாடுகளின் விசா மற்றும் இமிகிரேஷன் முடித்தல். பின்னர் அங்கே நமக்காக காத்திருக்கும் திபெத் கைடு அவர்களை சந்தித்து பின்னர் பயணத்தை தொடர்தல். பின்னர் திபெத் நாட்டில் உள்ள கியராம் சென்றடைந்து ஓய்வெடுத்தல். நாள் 5. கியராம் நகரில் உள்ள சுற்றுலா தலங்கள், மார்க்கெட் மற்றும் அம்மன் கோயில் பார்வையிடுதல். இரவு ஓய்வெடுத்தல். நாள் 6. காலை உணவுக்கு பின்னர் பயணத்தை தொடர்தல். 4550 மீட்டர் உயரம் மற்றும் 350 கிலோமீட்டர் பயணம் செய்து பல்வேறு இயற்கை காட்சிகளை ரசித்தபடி திபெத்தில் உள்ள சாகா நகரம் சென்றடைதல். சாகா நகரில் உள்ள சுற்றுலா தலங்கள், மார்க்கெட் பார்வையிடுதல். இரவு சாகா நகரில் தங்குதல். நாள் 7. கைலாஷ் மானசரோவர் நோக்கி பயணத்தை தொடர்தல். இந்த நாள் மிக மிக முக்கியமான நாளாகும். 4550 மீட்டர் உயரம், 270 கிலோமீட்டர் பயணம் செய்து மானசரோவர் ஏரியை சென்றடைதல். தேவர்களும் ரிஷிகளும் புனித நீராடக்கூடிய மிக மிக புனிதம் வாய்ந்த மானசரோவர் ஏரியில் புனித நீராடுதல். நாள் 8. அதிகாலை உணவுக்கு பின்னர் கைலாஷ் பர்வதம் அடிவாரத்தில் அமைந்துள்ள தார்சன் நகரை சென்றடைதல். இரவு தார்சன் கேம்பில் தங்குதல். நாள் 9. இன்று மிக மிக முக்கியமான நாளாகும். கைலாய மலை கிரிவலம் துவங்கும் நாளாகும். முதலில் வாகனம் மூலமாக 8 கிலோமீட்டர் பயணம் செய்து யமத்துவார் சென்றடைதல். அங்கிருந்து கைலாய மலை செல்லும் கிரிவலம் துவங்கும். 3 நாட்கள் கொண்ட கிரிவலத்தில் சுமார் 42 கிலோமீட்டர் நடைப்பயணம் செல்ல வேண்டியிருக்கும். கிரிவலம் செல்வதற்கு நடைபாதையாகவே செல்லலாம், இல்லை என்றால் குதிரை மீது பயணம் செல்லலாம். உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். கிரிவலம் செல்பவர்கள் இரவு டிராப்பு கேம்பில் தங்குதல். நாள் 10. அதிகாலை சுமார் 4760 மீட்டர் உயரம், 22 கிலோமீட்டர் பயணம் செய்து ஜூதுல் புக் கேம்ப் சென்றடைதல். போகும் வழியில் பார்வதி தேவியார் நீராடும் கௌரி குண்ட் புனித ஏரியை தரிசனம் செய்து தீர்த்தம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நாள் 11. அதிகாலை ஜூதுல் புக்கில் இருந்து புறப்பட்டு டார்ச்சன் கேம்ப் சென்றடைந்து நமது கிரிவல பயணத்தை நிறைவு செய்ய வேண்டும்.